சரி, நான் பார்க்க போற கோயில் வந்து என்ன அப்படின்னா, தீர்த்தபுரீஸ்வரர், ஆ திருவட்டத்துறை, கடலூர் மாவட்டம். ஓகேங்களா? அந்த கோயில் பத்தி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. சின்ன இதுதான் பார்த்துடலாங்க. ஸோ மூலவர் வந்து தீர்த்தபுரீஸ்வரர், ஆனந்தீஸ்வரர், தாயார் வந்து திரிபுர சுந்தரி, ஆனந்த நாயகி, தலவிருட்சம் வந்து ஆலமரம், தீர்த்தம் வந்து நீலம் மற்பொகை பொய்கை, வடவெள்ளாறு. புராண பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வாயில் அறத்துறை, இல்லைன்னா நெல்வாயில் அருத்துறைன்னு புராண பெயர். ஊர் வந்து திருவட்டத்துறை, மாவட்டம் வந்து கடலூர் மாவட்டம். இங்க பார்த்தோம்னா அப்பர், சம்பந்தர், சுந்தரர், ஆதிசங்கரர், குகை நமச்சிவாயர், ராமலிங்க அடிகளார் இவங்க எல்லாருமே இந்த கோயில்ல வந்து பாடல் பெற்ற தலம் இது. தேவார பதிகம் பாடு திருநாவுக்கரசர் பாடப்பட தேவார பாடல் என்னன்னா, பொன்னா பானை ஐயா கேட்கலங்க ஐயா. ராம்குமார் ஐயா கேட்கல. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க. ஓகே. இங்க வந்து அப்பர், சம்பந்தர், சுந்தரர், ஆதிசங்கரர், குகை நமச்சிவாயர், ராமலிங்க அடிகள் தேவார பதிகம் பாடியிருக்காங்க. அந்த பாடல் என்னன்னா, பொன்னா பானை பொன்னிற் சுடர் போல் மின்னொ பானை விண்ணூரும் அருகிலார், அன்னோ பானை எரத்துறை மேவிய தொன்னோ பானை கண்டீர் நான் தொழுவது அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடல் போட்டிருக்காங்க. இங்க திருவிழா பார்த்தோம்னா மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம் திருவிழா இருக்குது. தல சிறப்பு பார்த்தோம்னா, இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 212வது தேவார தலம் ஆகும். இங்கு வந்து பார்த்தோம்னா மகாவிஷ்ணு, ஆதிசேஷன், சனி, செவ்வாய், வால்மீகி முனிவர், சனகர், சேர சோழ பாண்டியர் ஆகியோர் எல்லாம் வழிபட்ட ஸ்தலமும் ஆகும். ஸோ மகாவிஷ்ணு, ஆதிசேஷன்லாம் வழிபட்ட ஸ்தலம் இது. இங்க நேர்த்திகடன் பார்த்தோம்னா சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்துகின்றனர். தலப்பெருமை பார்த்தோம்னா, இங்கு கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு இடப்புறம் மகம் வாசல் என்ற வாசல் உள்ளது. கணவனை இழந்த பெண்கள் 1 வருடம் ஆன பிறகு அருகில் உள்ள ஆற்றில் குளித்துவிட்டு மகம் வாசல் வழியாக வந்து சுவாமி தரிசனம் செய்த பிறகு அதன் வழியே சென்று விடுவர். தல வரலாறு பார்க்கலாம். வெள்ளாற்றின் கரையில் உள்ள ஆதித்துறை, காரியனூர், அதாவது திருவாலந்துறை, திருமாந்துறை, திரு ஆடுதுறை, திருவட்டத்துறை, திருவட்டத்துறை தான் திட்டக்குடி, திருநெல்வாயில் அறத்துறை, திருக்கரந்துறை எனும் 7 துறை தலங்களுள் இது முக்கியமான ஸ்தலமாகும். நான் திரும்ப சொல்றேன், இந்த வெள்ளாற்றன் கரையில மொத்தம் 7 துறை இருக்கு. இந்த படித்துறைங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஆற்றோரமா இருக்கிற கோயில்கள். ஓகேங்களா? அதுல ஆதித்துறை 1, திருவாலந்துறை 2, திருமாந்துறை 3, திரு ஆடுதுறை 4, திருவட்டத்துறை 5, திருநெல்வாயில் அறத்துறை 6, திருக்கரந்துறை என்னும் 7 துறைத்தலங்களுள் இது முக்கியமான ஸ்தலமாகும். இந்த 7 புண்ணிய துறைகளில் மக்களின் பாவங்களை நீக்க இறைவன் இங்கு எழுந்தருளி அருள் பாலிப்பதாக கூறப்படுகிறது. இந்த 7 துறைகளிலும் சப்த ரிஷிகள் பூஜை செய்ய வேண்டி நீவா என்று அழைத்ததாக ஐதீகம். இதுவே நீவா வடவெள்ளாறு நதியாக மாறியது என்றும் கூறுவர். இது கோயிலுக்கு தெற்கில் அமைந்துள்ள வெள்ளாற்று நதியில் வெள்ளப்பெருக்கெடுத்த போது அதனால் சேதம் உண்டாகாது இருக்க நந்தி தன் தலையை திருப்பி பார்க்க வெள்ளம் வடிந்தது என்றும், இதனால் இத்தலத்தில் நந்தியின் தலை சற்று திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பந்தர் பெண்ணாடகம் பிரளய காலேஸ்வரரை தரிசித்து விட்டு இத்தலம் வர விரும்பி வருகையில் உள்ள மாறன் படி தலத்தில் தங்கினார். சம்பந்தர் வரும் வழியில் ஏற்பட்ட வருத்தத்தை கண்ட சிவன் அவர் செல்ல முத்து சிவிகையும் முத்து கொண்டையும் தந்துள்ளினார். இத்தல இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அடியார்கள் யாராவது இந்த கடலூர் மாவட்டத்துல இருக்க இந்த திருவட்டத்துறைக்கு போயிருந்தீங்கன்னா தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். இது வந்து ரொம்பவும் பழமையான கோயில், சிவாலயங்கள்ல பழமையான சிவாலயங்கள். ஸோ நம்ம வழிபடணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பழமையான சிவாலயங்களை சென்று நம்ம வழிபட்டு கோயிலுக்கு போகும்போது ஒரு விளக்கோ இல்லை ஏதோ நம்மளால முடிஞ்சதை எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி அந்த பழைய கோயில்களுக்கு நம்ம செய்யும்போது அதோட பலன் வந்து கோடி வரும். புதுசா போன கோயில்கள் கூட இந்த மாதிரி பழமையான கோயில்களுக்கு தேடி தேடி போகணும். அதுவும் தேவார பாடப்பட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் உட்காந்து அமைதியா உட்காந்து இறைவனை கண்குளர தரிசிச்சுட்டு அங்க உட்காந்துட்டு வரணும். சும்மா போனோம் எட்டி பார்த்தோம் ஓடி வந்தவங்களாம் இருக்கக்கூடாது. நன்றிங்க ஐயா. சிவாயிரமா திருச்சிற்றம்பலம்.